எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டில் நீச்சம் அடையும். நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச தன்மையிலேயே இருந்தால் அந்த கிரகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஒரு 20% கூட கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த கிரகத்திற்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டு இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துவிடும். சூரியன் துலா ராசியில் நீசம் அடையும். அதாவது ஐப்பசி மாதம் பிறந்தவர்களுக்கு சூரியன் நீசமாக இருப்பார். சந்திரன் விருச்சிக ராசியில் நீசம். குரு மகர ராசியில் நீசம். புதன் மீன ராசியில் நீசம். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசம். சனி மேஷ ராசியில் நீசம். செவ்வாய் கடக ராசியில் நீசம். நீச கிரகம் ராஜயோகம் தரும். நீசன் நின்ற ராசிக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீசபங்க ராஜயோகம். நீச கிரகம் பரிவர்த்தனையில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம். நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் நீசபங்க ராஜயோகம். நீச கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம். நீச கிரகத்தை இன்னொரு நீச்ச கிரகம் பார்ப்பது நீசபங்க ராஜயோகம். நீச கிரகம் நவாம்ச சக்கரத்தில் உச்சம் ஆட்சி பெற்றால் நீசபங்க ராஜயோகம். நீச கிரகம் வக்கிரமாக இருந்தால் நீசபங்க ராஜயோகம். இது போன்ற விதிகளில் பெரும்பாலானவற்றின்படி ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை பெற்று, அதாவது ஒரு நீச்ச கிரகம் சந்திர கேந்திரத்தில் இருந்து அதனுடன் உச்ச கிரகமும் இணைந்து நீச்சன் வர்க்கோத்தமும் பெற்று நீச்சநாதன் சந்திர கேந்திரத்தில் இருந்து வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையும் பெற்று இதுபோல அதிகமான முறைகளில் நீச்ச பங்கம் பெற்றால் அதுவே முறையான நீச்ச பங்கம் ஆகும். கடகத்தில் செவ்வாய் நீசமடைகிறது. இந்த நீசம் பங்கமாக வேண்டுமெனில் கடகத்திற்குரிய சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும். அதாவது கடகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்தோ அல்லது ரிஷபத்திலோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் செவ்வாய் தன் நீசத்தன்மை மாறி நல்ல பலன்களை தருவார். அதே சமயத்தில் குரு தன் நீச வீடான மகரத்தில் இருந்து கடகத்தில் இருக்கும் செவ்வாயை பார்த்தால் நீச பங்க ராஜயோகம் பலம் கூடும். இதுவும் லக்கினத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும்.